ஹாய் buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேச்சுலர் சமையல் ஃபுட் 2 தான் இப்ப பார்க்க போறோம். அதான் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா எக் கறி பண்ண போறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து எக் கறி போடுங்கன்னு சொல்லிட்டு 2 பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்து குலாப் ஜாமுன் வீடியோ பார்த்து அது கமெண்ட் பண்ணிருந்தாங்க. யாருன்னா சூர்யா கமலின்னு ஒருத்தரும் வீணா பிரகாஷ் ஒருத்தரும் சொல்லிட்டு எக் கறி பண்ண சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் நம்ம இப்ப எக் கறி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோம். நான் வந்து 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆனியன், சில்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரியாண்டர், கார்லிக், அதுக்கப்புறம் ஒரு 5 எக் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து எக் கறி பண்ண போறேன். அது எப்படி வித்தின் 5 மினிட்ஸ்ல பேச்சுலர் வந்து எப்படி வித்தின் 5 மினிட்ஸ்ல எக் கறி பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். buddies, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த டொமேட்டோ போட்டு மிக்சியில வந்து கிளீனா அரைச்சிட்டு இந்த டொமேட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 சும்மா லைட்டா ஒரு ஃபிளேவருக்காக 2 ஆனியன், ஓகே 2 ஆனியன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், சில்லி நாட் சில்லி பவுடர், கிரீன் சில்லி போட போறேன். கிரீன் சில்லி போட்டுட்டு லைட்டா கொரியாண்டர்ஸ், ஓகே லைட்டா கொரியாண்டர்ஸ் வந்து போட போறேன். போட்டுட்டு இது வந்து கிரைண்ட் பண்ண போறேன். ஃபுல்லா இது கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை தாளிக்க போறோம். வாங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க பாருங்க, நல்லா கிளீனா நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போறது தான். நம்ம தாளிக்க தான் போறோம். வாங்க, ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் பேனல் காயிட்டோம். என்ன காயவே இல்லை, என்னவா இருக்கும்? வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, காயவே இல்லை, என்னவா இருக்கும்? கேஸ் பத்த வச்சுமே இல்லையா? அட கடவுளே, ஏன் செவாலா இவ்வளவு பண்ணே செவாலா, கேஸ் பத்த வைக்க மறந்துட்டே செவால. கேஸ் பத்த வைக்கலாம். நெக்ஸ்ட் கார்லிக், அதுக்கப்புறம் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்ட மசாலா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும். இந்த லெவலுக்கு வரணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்க தக்காளி, கார்லிக், அதுக்கப்புறம் கொரியாண்டர், ஆனியன், அது எல்லாத்தையும் நம்ம இதில் போட போறோம். நல்லா பாயில்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, லைட்டாக சால்ட் போட்டுக்க போறேன். நம்ம ஃபர்ஸ்டே வந்து கிரீன் சில்லி போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி வந்து லைட்டாக தான் போட போறோம், அதிகமாக போடக்கூடாது. யாருக்கான ஸ்பைசியாக வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க, இந்த ஸ்பைசி வேணாம், லைட்டாக போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து what is this? மல்லித்தூள் லைட்டா இனஃப் போட்டு நல்லா பாருங்க, கிரேவி ஆயிடுச்சு. ஸோ இது பாயில்ட் ஆகிற டைம்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக் வந்து பாயில் பண்ணி அதை உரிச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கிரேவி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எக் போட்டுக்கலாம். எக் போட்டு லைட்டா திருப்பி விடணும், அவ்வளவுதான். கேஸ்ல வந்து ஸ்லிம்ல வச்சுட்டு கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ், அந்த 5 மினிட்ஸ்ல வந்து இது நல்லா
இந்த மசாலாலாம் இது உள்ள ஊறணும். ஸோ அதனால ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க ஒரு 5 minutes ஆயிடுச்சு, கிரேவி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோரியாண்டர் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க அவ்வளோதான், கேஸ் ஆஃப். படீஸ் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா நான் 2 people கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கேளுங்க. தனு எப்படிப்பா இருக்கு டேஸ்ட்? ரொம்ப சூப்பரா இருக்கா. இந்த மாதிரி நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேறவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. படீஸ் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஃபுட் சமையல்ல எக் கிரேவி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே நான் இங்கே எக் கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக பண்ணி போடுறேன். இது வந்து பேச்சுலர் ஃபுட் சமையல். ஈஸியாக பேச்சுலர் வந்து எப்படி ஃபுட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு ட்ராவல் வேணுமா, ஃபுட் வேணுமா, இல்லை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது வேணுமா, எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்காக போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. லவ் யூ படீஸ். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன், வரட்டா.